அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னென்றா நான் இந்த நோம்பெல்லாம் முடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு தகாதுல் ஃபித்ருக்குரிய ஏற்பாடும் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் அதுவும் கொடுக்கலாம். எனக்கு இப்போ சில சின்ன சின்ன சந்தேகம்தான். என்னென்னா இந்த பெருநாள் தொழுகை சம்மந்தமாக கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. அதை உங்கள்ட்ட தெளிவாக கேட்டுட்டு போகலாம்ன்ற ஒரு நம்ம அந்த சைட் கொஞ்சம் நம்மளோட சொல்லுங்களேன் அது சம்மந்தமாக. ஓகே, என்ன சைட் பெருநாள் வரப்போகுது. ஆனால் எனக்கு இந்த பெருநாள் தொழுகை பற்றி சில சந்தேகங்கள் இருக்குது. அதில் தக்பீர் எப்படி சொல்லணும், அதில் விதிமுறைகள் என்ன, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. கொஞ்சம் என்னை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். சரி, இதுவா விஷயம்? கவலைப்படாங்க. நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் இருக்கு. ஐயா, பெருநாள் தொழுகை கட்டாயமா? ஆமாம் அஹ்மத், இதை பெரும்பாலான அறிஞர்கள் வாஜிப் என்று சொல்கிறாங்க. இது சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லப்படுது. சஹீஹுல் புகாரியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் இந்த தொழுகையை திடலில் தொலை சொல்லி திடலுக்கு வாங்க தொழுகைக்காக என்று கூறியிருக்கிறாங்க. சரி, அப்போது தொழுகை நேரம் எப்போ? சூரியன் உதிச்சு ஒரு ஈட்டி அளவு உயர்ந்தத்தில் இருந்து நண்பகல் வரைக்கும் இந்த தொழுகையை தொழலாம். ஆனால் நோன்பு பெருநாள் தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுகிறது தான் சிறந்தது. ஏன்? அப்போ தான் மக்கள் அந்த சதகத்துல் ஃபித்ர் அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு இலேசாக இருக்கும். தொழுகை முறை எப்படி, எத்தனை ரக்காத்து தொழணும்? இது 2 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகை. இதுக்கு பாங்கு இகாமத் கிடையாது. முதல் ரக்காத்தில் தக்பீர் தஹ்ரீமாக்கு பிறகு 7 தக்பீர்கள் சொல்லணும். 2வது ரக்காத்தில் சஜதாவில் இருந்து எழுந்தவுடன் மேலதிகமாக 5 தக்பீர்கள் சொல்லணும். இதுக்கு அபுதாவுத் மற்றும் திருமிதியில் ஆதாரங்கள் இருக்கு. தெளிவாக புரிஞ்சுட்டு ஷஹீத், இந்த மேலதிக தக்பீர்களை சொல்கிறது தான் முக்கியம். அப்போது பெருநாள் சுன்னத்துக்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. தொழுகைக்கு முன் குளிக்கிறது, சிறந்த ஆடை அணிகிறது, தொழுகைக்கு போகும்போது ஈத்தம்பழம் சாப்பிட்டுட்டு போகிறது, தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒற்றைப்பட்ட அளவில் பேரித்தம்பழம் சாப்பிடுவது, இவைகளெல்லாம் சுன்னத்தாக இருக்கு. அப்புறம் போகிறதுக்கு ஒரு பாதையையும் தொழுது முடிஞ்சு வாரத்துக்கு ஒரு பாதையையும் தெரிவு செஞ்சு வாரது, இவைகளெல்லாம் இந்த தொழுகையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சுன்னத்து. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஹ்மத், நிறைய பேர் இந்த தொழுகைக்கு வருவாங்க. ஆனால் அந்த தொழுகைக்கு அந்த 2 ரக்காத் தொழுகையை முடித்த பிறகு அந்த ஜும்மா ஒரு உரை ஒன்று இடம்பெறும். அந்த ஜும்மா உரையையும் நாங்கள் கேட்கணும். அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பெருநாள் தொழுகை பூரணப்படுத்தப்படுது. ஆனால் அந்த ஜும்மா அந்த உரையை ஒருவரும் கேட்குறதும் இல்லை, இருக்கிறவங்க காலத்தி அதை கேட்குறதும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அதுலேயும் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். முடிஞ்சது நாங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்களுக்கு இடையில் பெருநாள் வாழ்த்துக்கள் கூறுவதும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ரொம்ப நன்றி ஷஹீத். எனக்கு இப்போ இந்த பெருநாள் தொழுகை சம்மந்தமாக நல்லா விளங்கிட்டுது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு உலகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது நம்மளோட கடமை தானே அஹ்மத். பெருநாள்ன்றது ஒரு மகிழ்ச்சிகரமானது, சந்தோஷமாக இருக்கணும்.
அதுகளை முற்படுத்துறது தான் இந்த பெருநாளுடைய சிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், போய் வாரேன். ஓகே, சரி, ஓகே. சிறப்பான முறையில் உங்களோட பெருநாளையும் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே.